இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மாட்டின் சாணமும் மாட்டின் உடல் நலமும் குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை சிகிச்சை வளாகத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வெங்கடேசன் அவர்கள் தரும் தகவல்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாட்டின் உடல் நலமும் சாணியும். ஸோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாடு எந்த அளவுக்கு எந்த மாதிரி சாணி போடுதோ அது எப்படி உள்ளார ஜீரணம் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேலும் சாணி தான் மாட்டினோட வெளிப்பாட்டை தெளிப்படுத்த போகுதுன்ற பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். மாடு எந்த அளவுக்கு சாணி போடுதோ அதை பொறுத்து பண்ணையோட பொருளாதாரம் இருக்கும், உடல் நலம் இருக்கும். மாடு ஆரோக்கியமாக இருந்தால் தான் அது அந்தளவுக்கு உற்பத்தியை பெருக்கும். ஸோ சாணி நார்மலாக மாடுங்க எப்பவுமே லத்தியாக போடும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 30 கிலோவாவது சாணி போடணும் மாடு ஒரு நாள் முழுக்க. இந்த சாணி ரொம்ப பச்சையாக இருக்கணும், நார்மலான தன்மையாக இருக்கணும், துர்நாற்றம் வீசக்கூடாததாக இருக்கணும். இது நார்மல் ஹெல்தி ஆரோக்கியமாக இருக்கிற மாடு போடுறக்கூடிய மாடு அப்படி தான் இருக்கணும். ஒரு மாடு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா எந்த நேரமும் அசை போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அதை அசையூன் பிராணி அப்படின்னு சொல்கிறோம். மாடு எப்பவுமே பெரிய வயிறு அசையூன் பிராணின்னு சொல்லுவோம். அசையூன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் சாணி வெளியே வர்றது இருக்கும். ஒரு மாடு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா ஒரு அரை தூக்கத்தில் இருக்க மாதிரி உட்காந்துட்ருக்கோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தீவன புல்லோ இல்லாட்டியோ வைக்கோல் தவிடு புண்ணாக்கு எது கொடுத்தாலுமே சாப்பிட்டதுக்கப்புறம் அசை போட்டுகிட்டே இருக்கும். ஒரு 50 விழுக்காடு அளவுக்கு அரை தூக்கத்திலே இருக்கும், நல்லா அசை போட்டுகிட்டே இருக்கும், உடம்பு அப்பப்போ நக்கிக்கிட்டே இருக்கும். இது நான் ஆரோக்கியமாக இருக்கிற மாட்டோட அறிகுறி இப்படி தான் இருக்கும். மாடு ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா சாணியோட தன்மை மாறும். சாணி எப்படிலாம் மாறுது, எந்த மாதிரி நோயில் மாறுது, இல்லாட்டி எந்த மாதிரி குடல் உபாதைகளில் மாறுது அப்படின்றத பற்றியும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு எடுத்து உரைக்கலான் இருக்கேன். மாடு தீவனத்தை உட்கொண்ட உடனே பெருவயிறு, அசைவன் வயிறு, ஜீரண சக்தி வயிறுன்னுவாங்க. அங்கே போயிட்டு நல்லா மற்ற நுண்ணுயிரிகள், பாக்டீரியான்னு சொல்லுவாங்க அவங்க, அப்புறம் புரோட்டோசோவான்னு சொல்லுவாங்க, ஒட்டுண்ணி, ஓரணு ஒட்டுண்ணி, இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும், அதை ஜீரணம் செய்யும். ஜீரணம் ஆன பெருவயத்துலேருந்து ஜீரணம் ஆன உணவு பகுதி பெருங்குடல் சிறுங்குடல் 2 பகுதியிலையும் போயிட்டு உட்கிரிக்க ஆரம்பிக்கும். அதில் சத்து என்ன அளவுக்கு இருக்கோ அந்த சக்தி எல்லாத்தையுமே உட்கிரிக்க ஆரம்பிக்கும். ஸோ உட்கிரிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் இல்லை 3 நாள் கழித்து சாணியாக வெளித்தள்ளும். இந்த சாணி வெளித்தன்மை பொறுத்து மாட்டோட வயிறு நல்லபடியாக இருக்கா இல்லையா அப்படின்றது நாம் பண்ணையாளர்கள் வெளிப்படையாக தெரிஞ்சுக்கலாம். பல வகையான சாணி வெளியே வரும். முதல்ல ரொம்ப துர்நாற்றமாக வீசுது சாணி, இல்லை தண்ணியாக கழியுது அப்படின்னா கொடுத்த தீவனத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றது அர்த்தம். அப்படி இல்லாட்டி மாடு நோய்வாய்ப்பட்டிருக்கு, எடுத்துக்காட்டாக ஒட்டுண்ணி, அக ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க, உள்ள புழு வயிற்றில் புழு, குடல் புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சாணி ரொம்ப துர்நாற்றம் வீசக்கூடியதாகவும் ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப நேரம் கழிச்சில் வந்துக்கிட்டே இருக்க மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சாணி ரொம்ப தண்ணியாக அப்படியே படர்ந்துருக்கும். சாணி போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா வாரக்கூட முடியாது, அந்தளவுக்கு படர்ந்துருக்கும். இது அக ஒட்டுண்ணினால் வர பிரச்சனைனால இருக்கிற சாணியோட தன்மை அப்படி தான் இருக்கும். ஒரு சில நேரத்தில் திடீர்னு பொங்கலோ இல்லை வீட்டில் ஏதோ ஒரு விசேஷத்தினால நிறைய சாப்பாடு அதிகமாக கொடுத்துட்டீங்க மாட்டுக்கு, இல்லாட்டி ரொம்ப மீந்து போன சாப்பாடு நிறைய கொடுத்துட்டீங்க அப்படின்னா மாட்டோட சாணம் பார்த்தீங்க ரொம்ப அதுலேயுமே துர்நாற்றம் வீசினதாலையும் ரொம்ப ஜீரணம் ஆகிட்டு ரொம்ப குழன்னு மனுஷன் மலம் போகிற மாதிரி இருக்கிற சாணியாக வெளித்தள்ளும். ஸோ இது ஒன்று அரிசி கஞ்சி மாவு இல்லை அரிசி மாவு இல்லாட்டி பழைய மீந்து போன சாதம் அது கொடுக்குறதுனால வர சாணியோட தன்மை இப்படி இருக்கும். இல்லாட்டி மாட்டுக்கு அக ஒட்டுண்ணி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வாசம் வீசுகிற மாதிரி இல்லை ரொம்ப துர்நாற்றம் வீசுகிற மாதிரி சாணியாக அதிகமாக வீசியிருக்கும். இது பொறுத்து ஓரளவுக்கு மாட்டோட தன்மை வயிறு பிரச்சனை எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு மழைக்காலம் நெருங்கி இல்லை மழைக்காலத்தில் ரொம்ப ரத்த கழிச்சலாக போகிற மாதிரி இருக்கும். ரத்தம் கலந்து சாணி அப்படியே தண்ணியாக கொட்டும், அப்பவும் துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரத்தம் கலந்து ரொம்ப ப்ரௌன் கலரில் இருக்க மாதிரி சாணியோட தன்மை இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரணு ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க, அக ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க, காக்சரியான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி கிளாஸ்ட்ரிடியம் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. மழை காலத்தில் மண்ணோட சேர்ந்து புல்லை திங்குது இல்லாட்டி வரத்தட்டை மண்ணோட சேர்ந்து தின்னுது அப்படின்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ பார்த்தீங்கன்னா சாணி ரொம்ப ப்ரௌனாகவும் ரத்தம் கலந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு வகையான பிரச்சனையால் வர சாணியோட தன்மை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இன்னொரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்து பால் காய்ச்சல் நோயின்னு சொல்லுவாங்க. பால் காய்ச்சல்னால வர சாணியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறுக்கமாகவும் நீர் சத்து குறைஞ்சி ரொம்ப புழுக்கையாக ஆட்டு புழுக்கையை விட பெரும் புழுக்கையாக இருக்கிற மாதிரி சேர்ந்து வரும். இது வந்து பால் காய்ச்சலில் வர நோய். பால் காய்ச்சல்னால படுத்த மாடுகளில் இந்த மாதிரி சாணியோட தன்மை இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஜீரணமான சாணி வந்து பெருங்குடல் சிறுகுடலில் நல்லபடியாக உட்கிரகிக்கணும். இப்படி உட்கிரகிக்காமல் வெளியே தள்ளுது அப்படின்னா சரியான அளவு உட்கிரகிக்கல, சத்தம் உள்ள எடுத்துக்கல, சாணி மொத்தமாக வெளியே தள்ளுதுன்னு அர்த்தம். சாணியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜீரணமான செடியோட வகைகள் இதெல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. இல்லாட்டி சாணியில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்புறம் 1 இன்ச்சு அளவுக்கு தீவன புல்லோட அப்படியே ஜீரணமாக்காமல் தீவன புல் வந்து 1/2 இன்ச்சுக்கு இருக்குது, இல்லை 1 இன்ச்சுக்கு மேலே இருக்குது அப்படின்னா பெருங்குடலில் மெயினாக ஜீரணம் ஆகலை, இல்லாட்டி அசைவின் வயிறு பெரு வயிற்றுலையும் ஜீரணம் ஆகலை அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சாணி வந்து ரொம்ப நாவப்பழம் கலரில் வரும். ரொம்ப சளியாட்டம் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நாவப்பழம் கலரில் இருக்கும். அங்கேயும் துர்நாற்றம் அடிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடல், சிறுகுடல் பெருங்குடல் எல்லாமே உட்செலுத்துதல்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்று மாட்டிக்கும், இன்டு சசப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்டு சசப்ஷன் பிரச்சனை வந்துச்சு மாட்டுக்கு அப்படின்னா வெளியே வர சாணி பார்த்தீங்கன்னா சளியாட்டம் கொஞ்சமாக தான் இருக்கும், நாவப்பழம் கலரில் இருக்கும், ரொம்ப ஜெல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பொறுத்தும் குடல் பிரச்சனை இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சாணி வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும், ஆனால் நீர் சத்து வந்து ஒரு 50 விழுக்காடுலேருந்து 70 விழுக்காடு அளவு தான் இருக்கும். அந்த மாதிரி சாணி பார்த்தீங்க அப்படின்னா வயிறு பெருங்குடலில் வந்து தேவையில்லாத அமிலத்தன்மை சுரக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி அசைவின் வயிற்றில் நிறைய அதிக அளவு ஆசிட் சுரக்குது, அமில காரத்தன்மை வேரியேஷன்ஸ் இருக்குது, மாறுபாடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால சாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாக 50லேருந்து ஒரு 70 விழுக்காடு அளவுக்கு தான் தண்ணி நீர் சத்து இருக்கும். அந்தமாரி நீர் சத்து இருக்கிற சாணி வெளியே வந்தாலும் மாட்டுக்கு எந்த மாதிரி கோளாறு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது போக மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் புதர் பக்கம் அதிகமாக மேய்ச்சிடுவாங்க, இல்லாட்டி தேவையில்லாத தழையை வந்து மாடு நிறைய தின்னுடும். அந்தமாரி திங்கிறப்போ வெறும் சளி, பெருங்குடலேருந்து வர சளி மட்டும்தான் வரும். கொஞ்சம் பச்சை கலர் இருந்தால் மாதிரி இருக்கும், இல்லாட்டி சாணி கொஞ்சமாக சேர்ந்துருக்கும். வெறும் சளி மட்டும் வருது அப்படின்னா மாடு வந்து ஒரு சில நேரத்தில் ஏதோ தேவையில்லாத தழையை தின்னுடுச்சு, இல்லாட்டி நஞ்சு தந்துடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஆமணுக்கு செடியோ இல்லாட்டி குண்டுமணி செடியோட குண்டுமணி அந்த மாதிரி தழைங்கள்லாம் சாப்பிட்டுடுச்சு, இல்லை குண்டுமணியே சாப்பிட்டுடுச்சு அப்படின்னாலும் வெறும் சளி மட்டும் பெருங்குடலேருந்து வர சளி மட்டும்தான் வரும். அதை வச்சு ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி உடல் உபாதை இல்லை குடல் கோளாறு இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். மாடு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, சாணி நல்லா வருது அப்படின்னா அது கூட வந்து இன்னொரு தன்மையும் நீங்கள் சேர்த்துக்கணும். பண்ணை லெவலில் பார்க்குறப்போ, ஏன்னா பண்ணையில் வந்து எந்த அளவுக்கு மாடு ஆரோக்கியமாக இருக்கோ அதை பொறுத்து தான் உற்பத்தியும் இருக்கும். மாடு கறவை மாடு இருக்குது, இல்லாட்டி பால் வற்றிய மாடு இருக்குது அப்படின்னா அந்த மாடு வந்து 5.5 உடல் அளவீடு இருக்கணும். அதாவது 5.5 அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்னா எந்த அளவுக்கு அதனோட எலும்பு இருக்கோ அதே அளவுக்கு மேல் பகுதியிலையோ இல்லாட்டி இடுப்பு பகுதி, தொடப்பகுதி, தசைப்பகுதி எல்லா இடத்துலையும் தசைகள் நல்லாவே இருக்குது அப்படின்னா அதனோட அளவீடு உடல் அளவீடு நல்லா இருக்குது அப்படின்றது சொல்லலாம். பால் வந்து அதிகபட்சமாக கறக்குது மாடு, அந்த மாதிரி டைமில் உடலோட அளவீடு வந்து 4லேருந்து 5.5 இருக்கணும். அந்த மாதிரி அளவீடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மாடு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லலாம். ஸோ சாணி எந்த அளவுக்கு வெளியே வருதுன்றது எதை பொறுத்து அப்படின்னா மாடு எங்கே நம்ம வளர்க்குறோம் இல்லாட்டி மேய்க்கிறோம் அதை பொறுத்து, மாட்டுக்கு எந்த அளவுக்கு குடி தண்ணீர் கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து, மாடுக்கு சரியான சதவிகிதத்தில் உலர் தீவனம் கொடுக்குறோமா இல்லையா, இல்லாட்டி நார் சத்து எந்த அளவுக்கு கொடுக்குறோம் மாட்டுக்கு அப்படின்றத பொறுத்து மாறுபடும். மாட்டுக்கு எந்த அளவுக்கு நம்ம நார் சத்து கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் ஜீரணம் உள்ள நல்லா நடக்குதா இல்லையான்றது தெரிய வரும், சாணி வெளியே வரது தெரியும். இது போக இதெல்லாம் வந்து நார்மலாக ஆரோக்கியமாக இருக்கிற மாடுங்க வந்து வெளிப்படுத்துகிற சாணி இதை பொறுத்து மாறுபடும். இது தவிர நோய் வருது அப்படின்னா சாணியோட தன்மை மாறும், தண்ணியாகவும் இருக்கும், இல்லாட்டி கழிச்சலாகவும் இருக்கும், ரொம்ப துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதை பொறுத்து நீங்கள் மாட்டோட ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவரை உங்களுக்கு நான் எடுத்து கூறியது மாட்டோட நலமும் சாணியோட பற்றியும் மாட்டினோட நலத்தை பற்றியும் எடுத்து கூறியிருக்கேன். மேலும் தகவலுக்கு நீங்கள் கால்நடை மருத்துவரை அணுகலாம். மற்றும் கால்நடை சிகிச்சை வளாகம் மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சேலத்தையும் நீங்கள் தகவல் கொண்டு உங்களுக்கு தேவையான தகவலை தெரிஞ்சு கொள்ளலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் வெங்கடேசன் அவர்களை 09003275343 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.